ஏசாயா அதிகாரம் 49 வசனம் 15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, பசியோடு இருக்கும் ஒரு குழந்தை தனது தந்தையின் முன் ஒரு வெற்று தட்டில் நின்று ரொட்டி கேட்பதை கற்பனை செய்து பாருங்கள். தகப்பன் சரியான மனதுடன் தட்டில் ஒரு கல்லை வைத்து குழந்தைக்கு அதை சாப்பிட கட்டளையிடுவாரா? அல்லது ஒரு குழந்தை வறுத்த மீனை கேட்டால் எந்த பெற்றோராவது அதற்கு பதிலாக பாம்பை கொடுப்பார்களா? மிகவும் கடினமான, இரக்கமற்ற மற்றும் அக்கறையற்ற பெற்றோர்கள் கூட அத்தகைய கொடுமையை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு பெற்றோரிடமும் தங்கள் குழந்தைகளுக்கான இரக்க உணர்வு மற்றும் பொறுப்புணர்வின் உள்ளார்ந்த உணர்வை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய பரலோக தகப்பனின் அன்பும் மென்மையும் நற்குணமும் மிகவும் அக்கறையான பூமிக்குரிய பெற்றோரை கூட மிஞ்சும். அவருடைய அன்பு ஒப்பற்றது. அவருடைய எண்ணங்கள் நம் எண்ணங்களை விட உயர்ந்தவை. உலகில் உள்ள ஒவ்வொரு தந்தை மற்றும் தாயின் அன்பு தேவனின் எல்லையற்ற அன்போடு ஒப்பிடுகையில் இன்னும் குறைவுதான். ஏசாயா அதிகாரம் 66 வசனம் 13. ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்றும், சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் இரக்கம் காட்டுவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் மேல் இரக்கமாயிருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய தேவன் நமக்கு நன்மையானதையும் தருவார். செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவர் எந்த நன்மையையும் தடுக்கவில்லை. பிரியமானவர்களே, சில நேரங்களில் நமக்கு தீங்கு விளைவிக்கும் விஷயங்களை கர்த்தரிடம் கேட்கிறோம். ஒரு குழந்தை விளையாடுவதற்கு கூர்மையான கத்தியை கோருவதைப் போல சில சமயங்களில் நல்லதாக தோன்றும், உண்மையில் தீங்கு விளைவிக்கும் விஷயங்களை விரும்புகிறோம். அப்படிப்பட்ட சமயங்களில் நம் அன்பான தகப்பன் இல்லை என்று உறுதியாக கனிவுடன் பதில் கூறுகிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை மறவாமல் ஒவ்வொரு நாளும் உம் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து எங்கள் விசுவாசத்தில் இன்னும் பலப்படவும் முன்னேறவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். தாய் மறந்தாலும்